வணக்கம். நான் JCHGF வைத்தீஸ்வரி, சார்ட்டர் பிரசிடென்ட் ஆஃப் JCA சேலம் ஸ்டீல் பிளாசம். பிஃபோர் JCA அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரோவர்ட் பர்சன். அதிகமாக பேச மாட்டேன். ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னாலுமே நான் மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் திங்க் பண்ணிவிட்டு கேட்காமலே விட்டுருவேன். ஆனால் JCA வந்ததுக்கப்புறம் சார்ட்டர் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுனால அன்னோன் பர்சன்ஸ் கிட்ட பேச வேண்டிய சுச்சுவேஷன்ஸ், அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ டோன்ட் அப் மை செல்ஃப். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் மூலிமா இப்போ அட் ப்ரெசென்ட் ஐ எம் த கரண்ட் சேர்மன் ஆஃப் ஜேகாம் சேலம் வி சேலம் 6.0. ஒரு ஜேகாமில் ஒரு 40 பேரை ஒரு அவங்களோட சுச்சுவேஷன்ஸை புரிஞ்சு அவங்கள டேக்கிள் பண்ணுற அளவுக்கு என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா JCA இஸ் த ஒன்லி பிளாட்ஃபார்ம். இதில் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் நிறையா பார்த்துருக்கேன். நம்மளோட இண்டிவிஜுவலுக்கு எப்படி அது க்ரூம் ஆகுதுன்னு நான் பார்த்துருக்கேன். So, thanks to the JCA, JCs. This is JC Pradeepa from JCA Salem Steel Blossoms. I am Secretary of the LOM. Life before JCA, after JCA அப்படின்னு பிரிச்சா, பிஃபோர் JCA எனக்கு வீடு தவிர வேற எதுவுமே உலகம் இல்லை அப்படின்னு இருந்தது. வீட்டு வேலைங்க, வீட்டை சுற்றியே நான் இருந்துட்டேன். பட் ஆஃப்டர் JCAனா டு கெட் டு நோ பீப்புள், அந்த ஒரு சிஸ்டர்ஹுட் பிரதர்ஹுட்டாக இருக்கட்டும், டு நோ பீப்புள், எப்படி ஒரு பீப்புள் கூட ஒர்க் பண்ணணும், ஒரு ட்ரைனிங்காக இருக்கட்டும், எப்படி ஒரு ட்ரைனிங் எடுக்கணும். முதல்ல எனக்கு பேசுறது கூட அவ்வளோவா தெரியாது. பட் நோக் அண்ட் கார்னர் எல்லா விஷயத்தையுமே JCA அவ்வளோ அழகாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சு. எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் இங்கே இருக்காங்க அப்படின்னு ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், அதை எடுத்துட்டு போறது, எல்லா விதத்துலையுமே நமக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப அழகா JCA கற்றுக் கொடுத்துருக்கு. எனக்கு பர்சனலா நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் இங்க இருக்கிறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் டு JCA ஃபார் மேக்கிங் மீ பி அ நைஸ் பர்சன். Hello all, I am Sneha. I am the Director Business of JCA Salem Steel Blossom. என்னோட கரியர் JCAல பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ தான் நியூவாக ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கும். நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போயிட்டு அடுத்தது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்ட்ரு ஆனோம் அப்படின்னா அதுக்கு மேலே நமக்கு வெளி உலகமே எல்லாமே மறந்துடும். திரும்ப நம்ம கரியரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றப்ப நமக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். எப்படி நம்மளால பேச முடியுமா பேச முடியாதா அப்படின்ற ஒரு டவுட் நமக்குள்ளேயே வந்துடும். நம்ம கரியரை திரும்ப கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் JCA ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். நான் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்னா ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்த என்ன நெக்ஸ்ட் லெவலுக்கு பழைய ஒரு கீப்பின்னு சொல்கிறது மாதிரி பழைய நிலைமைக்கு என்னை கொண்டு வந்தது JCA தான். இப்போ நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன் அப்படின்னா JCA கொடுத்த ட்ரைனிங்ஸ் தான் என்னை இந்த அளவுக்கு பேச வச்சது. ஸோ தேங்க்ஸ் டு JCA. தேங்க்யூ ஸோ மச். Greetings JCI. I am JCK Harishmitha, Vice President of Training in JCA Salem Steel Blossom. என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ண நான் விருப்பப்படுறேன். நான் JCA ஸ்கூலில் வரதுக்கு முன்னாடி ஐ வாஸ் அன் எம்ப்ளாய் இன் அன் இன்ஸ்டிடியூஷன். அப்போது எனக்கு ஓரளவுக்கு ஒரு சர்க்கிள் இருந்தது. பட் அந்த சர்க்கிளில் நெட்வொர்க் பண்ணணுங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் மூலியமாக ஹூ இஸ் மை சார்ட்டர்ட் பிரசிடென்ட், ஸோ அவங்க மூலியமாக ஐ கேம் டு JC. ஸோ அவங்க அண்ட் அலாங் வித் பிரசிடென்ட் என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாமே ஹவு டு பில்ட் த நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க் மூலியமாக நமக்கு எப்படி அதை ப்ராஃபிட் ஆகும், அண்ட் அந்த நெட்வொர்க் மூலியமாக நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாகவும் இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாகவும் இருக்கட்டும், கான்டாக்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு JCA மூலியமாக இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு அதை டீச் பண்ணாங்க. ஸோ இது வச்சுட்டு நான் ஒரு எம்ப்ளாயாக இருந்தேன்னா நவ் ஐ எம் ஆல்சோ அன் ஆண்டர்பிரனர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பிளாட்ஃபார்ம். தேங்க்யூ JCI.